वेल मुरुगनुक्कु एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निरये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवाग्मस्तनूभिः यक्षेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिः ददातु। ओम शांति शांति शांति। இன்னைக்கு திரிபாத விபூதி மகாநாராயண உபனிஷத்தினுடைய 13வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். இதில் நேற்று வரைக்கும் பரம்பொருளுடைய லட்சணங்கள் லட்சணங்கள்னு சொல்ல முடியாது, ஸ்வரூபம்னு சொல்ல முடியாது, கேரக்டர்னு சொல்ல முடியாது, குணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா குணாதீத்தம் எல்லாத்துமே அப்படி வராரு. நிர்குணம் எல்லாத்துலேயுமே நான் இதல்ல இதுவல்ல இதுவல்ல, அப்புறம் எது எஞ்சிருக்கோ அதான் நாங்கிறார். நேத்தி 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 இதுவல்ல 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 இதுவல்ல. எத்தனை பேரை நம்ம சந்திக்கிறோம். யாராவது நம்மோட சாதோதமாக பயணிப்பாங்களா பயணிக்கிறாங்களான்னா இல்லை. அப்போ எல்லாருக்கிட்டையும் ஏன் நம்ம கான்டாக்டில் இருக்கணும் கேட்குறேன். எப்போ பார்த்தாலும் கல்யாணம் சடங்குன்னு வேலை வெட்டி இல்லாத போகலாம், யார் வேணாலும் போகலாம். வேதாந்திகள் 50 வயசை தொட்டவர்கள் பொண்ணு வீட்டில் 5 குடும்பம், மாப்பிள்ளை வீட்டில் 5 குடும்பம் போதும். அவன் அவன்லாம் வரப்போகிறானா? எதுக்காக வரப்போகிறானா? இல்லை குடும்பத்தோட முக்தி கிடைக்க போகுது அவங்களுக்கு. தனியாக தான் வந்தது, தனியாக தான் போகிற. இறைவன் ஒருத்தவன் தான் சாஸ்வதம். அதனால தான் நான் தான் உனக்கு சாஸ்வதம், அதனால தான் உனக்கு இந்த விஸ்வரூப தரிசனத்தை யாருக்கும் கொடுக்காததுன்னு அனன்ய பக்தின்னு சொன்னார்ல. அனன்ய பக்தி அனன்யத்தா இன்னொன்று இல்லாத அது என்ன? அதுக்கு விளக்கம் அவரே கொடுக்குறாரு. அனன்ய பக்திக்கு விளக்கம் கொடுக்குறாரு. 11வது சாப்டர் 55வது மந்திரம், கடைசி மந்திரம். நான் தான் உனக்கு சாஸ்வதம், உனக்கு ஏன் கொடுத்தேன்னா நீ குரு பக்தனாக இருக்க, தப்போனிஷ்டையாக இருக்கிற, ஸ்ரத்தா பக்தி இருக்கு. இதை தாண்டி அனன்யதா அனன்ய பக்தி இருக்கு. அனன்ய பக்தினா என்ன அப்படின்னு சொன்னால் அதான் மச்சித்தக மத்பரக. சதா என்னையே சித்தத்தில் வைத்து சதா என்னையே நோக்கி யார் பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த தரிசனம் உண்டு. மச்சித்தக மத்பரக. ஏன் வேதம் பிடிக்க முடியல, தானம் பிடிக்க முடியல, தர்மம் பிடிக்க முடியல, கர்மம் பிடிக்க முடியல, துறவு பிடிக்க முடியல, எத்தனை யாகம் பிடிக்க முடியல. யார் பிடிக்க முடிஞ்சதுன்னா அனன்ய பக்தி தான் பிடிக்க முடிஞ்சது. ஜீவ ஈஸ்வர ஐக்கியமாகணும்னா ஆத்ம நிவேதனம் பண்ணணும். ஆத்ம நிவேதனம் அதான் மத்பரக மச்சித்தக. அது நம்ம என்ன சொல்லுவோம்? மனனத்துக்கு சொல்லுவோம் இல்லையா? அது ரொம்ப எளிமையாக சொல்லிட்டோம். நம்ம மனனத்துக்கு அதுதான் அந்த கோலை நம்ம அடையிறதுக்கு யார் முயற்சி பண்ணாலும் நடக்கும். மச்சித்தக மத்பரக. என்னையே என்னையே குறிக்கோளாக வச்சு, ஏன்னா அதுதான் சாஸ்வதம். பாக்கியெல்லாம் அவங்க நமக்கு உதவி செய்வாங்க, இவங்க நமக்கு அது மாதிரிலாம் டிபெண்ட் பண்ணுறது தப்பு. நீ உற்று பார்க்குறதும் அவங்கள கவனிக்கிறதும் அவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறதுலாம் அது விவகாரம் இருக்கலாம். ஆனால் நடக்கணும்னு எதிர்பார்க்காத, நடக்காது. நடக்கலைன்னா நீ வருத்தப்படுவேன். நான் நினச்சேன், நான் அவங்களுக்கு இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன், அவங்களுக்கு நான் அது வாங்கி கொடுத்தேன் இது வாங்கி கொடுத்தேன்,
அந்த நேரத்தில் நான் தான் எல்லாமா இருந்தேன். அது உன்னுடைய ரோல். ஆண்டவன் வச்சு நடத்துகிறான், உன்னை வச்சு நடத்துகிறான். அவன் செய்கிறான், உன்னை வைத்து செய்கிறான். எத்தனையோ திருமணங்களுக்கு அடியேன் எனக்கு விருப்பம் இருக்காது, ஆனால் சுவாமியுடைய பக்தனாக இருப்பான், போயிட்டு வருவோம். ஏன்னா அவருக்கு பிரியமானவர், அவர் உத்தரவு நம்ம போகிறோம். நம்ம ஏன் நமக்கு ஏன் பிரியம் வரலைன்னா அவங்க இந்த கோவிலோட டச்சிலையோ ஒரு தொண்டிலையோ ஒரு சத்சங்கத்திலையோ ஏதாவது ஒரு தொடர்பில் இல்லாதவங்க பத்திரிக்கை மட்டும் வச்சு நீங்கள் வந்தால் முருகனே வந்த மாதிரி அப்படின்னு ஒரு டயலாக் அடிச்சு விட்றாங்க. அதனால் நமக்கு அதில் பிடித்தம் இல்லை. ஆனால் நமக்கு பிடித்தம் இல்லை, பிடிக்குது, ராகத்வேஷம்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இறைவனுடைய விருப்பம் நமக்கு தெரியும். இதில் இறைவன் விருப்பம் இருக்கா இல்லையா நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் நமக்கு விருப்பம் இல்லாட்டினாலும் அந்த திருமணத்துக்கு அவருடைய பிளெஸிங் அவங்க முன்னோர்களை நான் எத்தனையோ நிகழ்ச்சிகள் பார்த்துருக்கேன். திருமணத்துக்கு மட்டும் இல்லை, கல்யாண காட்சிக்கு, மரணத்துக்கு சுவாமி முதல் மாலையை போட சில பேருக்கு அடியனை வச்சு போட்டிருக்காங்க. ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு சில இடத்துல டெட் அகைன்ஸு, எனக்கு அகைன்ஸாக எல்லா வேலையும் செஞ்சுருக்கான். கண்ணார பிரத்யட்சமாக எனக்கு போக விருப்பம் இல்லைனாலும் என்னை கட்டி தூக்கிட்டு போய் முதல் மாலையை போட வைப்பார், கடைசி மாலையை போட வைப்பார். அது மாதிரிலாம் நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு இந்த 30 ஆண்டுகளில். அங்கே அகமே இருக்காது, அகங்காரமும் இருக்காது. யதார்த்தமாக நான் எல்லோருக்கும் அப்படியே ஆச்சரியப்படுவாங்க, ஆச்சரியப்படுவாங்க நான் வர்றது. எனக்கு தான் தெரியும் சுவாமிக்காக, சுவாமி கட்டி அழைச்சின்னு வந்திருக்காங்கன்னு தெரியும். சரி, அந்த இடத்துல ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, பேச மாட்டேன், எப்பயுமே பேச மாட்டேன். அதனால் அப்படியே கலைஞ்சி வந்துடுவேன். இது என்னென்னா, சதா வாழ்நாள் ஃபுல்லாக என்னையே நினைத்து மச்சித்தக மத்பரக நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். அவர் என்னுடைய கர்மா தான் அவன் பண்ணுவாங்கிறார். என்னுடைய கர்மா தான், என்னுடைய வேலைகளை தான் செய்வான். நிறைய சொல்கிறார், அவர் சார்ந்த விஷயங்களை நிறைய சொல்கிறார். அப்படி அனன்ய பக்தி ஒன்றி தான் ஆதாரம். முக்திக்கும் தரிசனத்துக்கும் சித்திக்கும் ஆதாரம் அனன்ய பக்திங்கிறத வலியுறுத்துறார். மற்ற 12 சாப்டர் நடுவில் சொல்கிறார் இந்த விஷயத்த. 12வது சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. 11வது சாப்டர், மொத்தம் எத்தனை சாப்டர்? 18 இருக்கா? 18ல் 11 முடிகிறப்ப சொல்கிறார், மனிதன் கர்மத்தில் இருக்கான். அவன் பாருங்கள், கர்மத்தில் இருக்கான், இன்னும் பக்திக்கே வரல. அவன் என்றைக்கே ஒரு நாள் போகிறது பக்தி இல்லை. அனுதினமும் அவரையே பிரதானமாக, அதாவது அவர் தான் முதல் வேலை, பாக்கியெல்லாம் அப்புறம், பாக்கி எல்லாமே அப்புறம். அப்படி இருக்கிறது. அவன் இன்னும் கர்மத்திலே இருக்கான், பக்திக்கே வரல. பக்தி அப்புறம் உபாசனாவுக்கு போய் தியானத்துக்கு போகணும். பக்தி யோகம் ராஜயோகம் போய் ஞான யோகத்துக்கு போகணும். எப்போ போகிறான் அவன்? அதனால் நானே அவனுக்கு சில நேரத்தில் கருணையின் அடிப்படையில் சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற. ஆமாம், உண்மையாக தானே இருக்கு. பக்தி இப்படி போட்டுக்கிறது பக்தி இல்லை. பணம் கொடு, காசு கொடுன்னு கேட்குறது பக்தி இல்லை. அதெல்லாம் வியாபாரம், அதுதான் விவகாரம்னு சொல்கிறாங்க. அனுதினமும் மூச்சு காற்று நாடி நரம்பில் பரம்பொருள் இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஆத்மா அசங்ககான்னு சொல்கிற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்லாம் நிறையா வச்சுதுங்களா, சங்க வர்ஜிதகா அப்படிங்கிறார். இறைவனை தவிர பாக்கி வேறுடைய சங்கம்லாம் எனக்கு வர்ஜிதகா, நீக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. அப்போ உனக்கு இவ்வளோ உறவுனா பாசம்னா கயிறுனா கட்டுறதுனா பந்தம்னா அடிமைன்னா துக்கம். அப்படி வரிசையில் வருது பார்த்தீங்களா. உயிரோடு இருக்கும்போது வராதவன் உயிர் போன பிற்பாடு அவன் வந்தால் என்ன, வராட்டினா என்ன, பார்த்துட்டு இருக்க போகிறோமா? அதே தான் நீயும் போனால் என்ன, போகாட்டி என்ன. இப்போ நீ போகிறதுனால அங்கே ஏதாவது ஆக போதா? உயிர் திரும்பி வந்துட போதா? போகிறவன் இருக்கிறவன் சாப்பிட்றான், எதா பண்ணி தொலைக்க எப்படியா போய் தொலைக்கிறான். அப்படி தான் ஞானிகள் இருப்பார்கள். ஏன்னா தெரியுது, எல்லாம் ட்ராமா, நடிப்பு.
ஒரு வாரமாக எனக்கு இந்த கல்யாணத்துக்கு போகணும், இந்த கல்யாணத்துக்கு போகணும், இந்த கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தவர் இன்றைக்கி நான் வெளியில் இருக்கேன், நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்றாராம். பயங்கர பிஸியாக அவர், அவங்க சொந்தக்காரங்க. ஆனால் என்ன சொல்கிறது, தேரை இழுத்து தெருவில் விடுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, 10 காலில் நிற்கிறது. அது மாதிரி பல கேட்டகரியில் இருக்காங்க. போட்டோம். இன்றைக்கி கிளாஸ் மிக நுட்பமான ஒரு விசாரம் செய்ய போகிறோம். ரொம்ப மெதுவாக போகணும்னு நினைக்கிறேன். வேகமாக போனால் ஒன்றும் புரியாது. சின்ன விஷயந்தான், ஆனால் ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்கு. ரொம்ப அழகாக அதை புரிய வைக்கலான்னு முயற்சி பண்ணுறேன். எளிமையாக சொல்லணும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா 2வது முறை கேட்டால் நிச்சயமாக புரியும். இதே ஆடியோவை 2வது முறை முதல் முறையே புரியணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப எளிமையாக நீங்கள் சிந்தனை கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா புரியும். இப்போ இத்தனை லட்சணங்களை பிரம்மத்துக்கு சொல்லியாச்சு. ஏகோ நாராயணோ துவதீய அஸ்தி, இன்னொன்று கிடையாது, நாராயணன் தான். யாருன்னா இந்த சித்து தான் நாராயணம். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. நல்லா தெளிவுபடுத்துகிறேன், உறுதிப்படுத்துகிறேன், இறுதிப்படுத்துகிறேன். தெளிவு இருக்கணும், உறுதி இருக்கணும், இறுதியாகவும் இருக்கணும். இப்போது வேதாந்திகள் சத்தியத்தை ஒண்டி தான் பேசி ஆகணும். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமேனு அங்கே தாட்சண்யமே கிடையாது. அதனால் உண்மையை உறக்க சொல்லுன்னு சொல்லும் போது மித்துன்னு தான் சொல்லி ஆகணும், சத்துன்னு தான் சொல்லி ஆகணும், சூலத்தை சூலம், சூட்சமாக காரணம்னு சொல்லி தான் ஆகணும். ஆனால் இந்த பேச்சாளர்களும் இந்த ஸ்மார்த்தர்கள்னு சொல்லக்கூடிய ஸ்மிருதியை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களும் தான் எந்த ட்ராக்கில் பிறந்து வளர்ந்தோமோ, எந்த கடவுளை வணங்குறோமோ அதுதான் பெருசுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது பேசலாமே தவிர அது உண்மை அல்ல அப்படிங்கிறத வலியுறுத்துது. இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம், உபனிஷத்து மெய்ப்பொருளை மிக அழகாக எடுத்து சொல்கிறது. இப்போ நாராயணன் யாருன்னு கேட்டால், நாராயணன் தான் ஜீவராசிகள். நாராயணன் யார்? நாராயணன் ஜீவராசிகள், ஜகத்தும் ஜீவராசியும் அவர் தான். சகல ஜீவராசிகளும் பஞ்சபூதமும் என்ன பார்க்குறீங்க நீங்கள், அதெல்லாம் அவர் தான். தோன்றுனா யார் தோன்றுனாலும் அவர் பெருமாள் தான். அவரை தான் எல்லாம் போய் சேருது. அங்கேருந்து தான் வருது, அங்கேருந்து தான் போகுது. ஆனால் அவருக்கு ஆதாரம் ஒருத்தர் 3வது பொருளாக இருக்கார். இவர் சூட்சுமமாக செயல்படுறார். நாராயணன் சூட்சுமமாக செயல்படுறாரு. விராட்டாக இருக்கக்கூடிய பிரம்மா தான் டைரெக்டாக செயல்படுறாரு. அப்போ பிரம்மாவை இயக்கிறது விஷ்ணு, விஷ்ணுவை இயக்கிறது ஈசன், ஈசனை இயக்கிறது பிரம்மம். இங்கே சிவனா விஷ்ணுவாங்கிற அந்த பேதம்லாம் விட்டுடணும். பிரம்மங்கிறது தான் நிரந்தரம், அதுதான் உண்மை, அதுதான் மெய்ப்பொருள், அதுதான் உறுதியானது, அதுதான் நிர்குணம். புரியுதா? இப்போ பேசுகிறவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 195% எல்லாம் விஷ்ணு தான் பிரதானம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜகத்தில் அவர் வழிபட்ட பணம் நிறையா வரும். அவருக்கு விரோதமாக பேசினா பணத்தை நிறுத்திட்டாருன்னா பொருளாதார தடை ஏற்பட்டு 50% டேக்ஸ் போட்டுருவாங்க அப்படிங்கிற பயத்தில் என்ன பண்ணுறாங்க, உண்மையை அப்படி கொஞ்சம் மறைக்கிறாங்க. நமக்கு அந்த சிந்தனை இல்லை. யதார்த்தமாக சொல்லி பழக்கப்பட்டதுனால யதார்த்தமாகவே இங்கே சொல்கிறேன். எந்த உள்நோக்கமும் கிடையாது. எந்த 2 பேரும் 2 கண்ணாக தான் நான் பார்க்குறேன். சிவா விஷ்ணு 2 கண்ணு, டே 1 சொல்லியிருக்கேன். இது என்றைக்கும் தொடரும். சூரியன் சந்திரன் மாதிரி, சிவம் சக்தி மாதிரின்னா சொல்லலாம். சொல்லுங்களேன், நம்ம அன்றாடம் வழிபடும் ஈசனுடைய இடப்பக்கம் இருக்கக்கூடிய அம்பாள் போல அர்த்தநாரீஸ்வரரா சங்கர நாராயணனாக தான் பார்க்குறோம். ஆனால் வேதம் மெய்ப்பொருள்னு வரும்போது மெய்ப்பொருளை சொல்லி தான் ஆகும். புரியுதா? இப்போ சத்து மெய்ப்பொருளா பொய்ப்பொருளா? மெய். சித்து பொய்ப்பொருளா மெய்ப்பொருளா? சித்தும் மெய்ப்பொருள் தான். சித்து போட்டிருக்க உபாதி தான் மித்து. தோன்றுனா மித்துன்னு தான் சொல்கிறோமே தவிர அசத்துன்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சுங்க. சத்து சித்து சித்தாபாசம், இல்லைன்னா சத்து சித்து மித்து. புரியுதா? மித்து வேற, சித்து வேற. சித்து போட்டிருக்க சட்டை தான் மித்து. அது புரியுதா? இது புரிஞ்சுங்க. சத்து ஆதாரம், அதுதான் பிரகாசம், அதுதான் அதிஷ்டானம். புரியுதா? சித்து அதுலேருந்து வெளிப்பட்ட அதனுடைய சரிபாதி.
அதுதான் விஷ்ணு, அதுதான் சித்து, அதுதான் சைத்தன்யம், அதுதான் புத்தி தத்துவம், அதுதான் உயிர், அதுதான் ஜீவாத்மா, அதுதான் பஞ்சபூதங்களாக ஜெகத்தாக மாறி இருக்கு. அதுதான் எல்லா பொருட்களுமாக பஞ்சீகரணம் செய்யப்பட்டிருக்கு. ஆதாரம் சத்து, ஆதாரம் சத்து. இது புரிஞ்சுங்க. இப்போ பியூர் கான்ஷியஸாக இருக்கும்போது அது சத்து, நிர்குணம், தோற்றமில்லை, நிராகாரம், நிராலம்பம், நிரவயவம், எந்த அங்கமும் கிடையாது. அது மாயையோடு சேரும்போது பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈக்குவல் டு ஈஸ்வர். இதுதான் வேதாந்தம். அப்புறம் அட்மினாக மாறுறாங்க. ஈஸ்வரன் ஈஸ்வரியிலேருந்து பிரம்மா, சரஸ்வதி, மகாவிஷ்ணு, மகாலட்சுமின்னு ஒரு ஆண் தத்துவம், ஒரு பெண் தத்துவத்தை அப்படியே வடிவமைக்கிறாங்க. அதுபடி தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே இந்த தத்துவங்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை சரிப்படுத்தணுங்கிறதுக்காக நம்ம சார்பாக இந்த பிரம்மா விஷ்ணுக்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறாரு. என்ன கேள்வி அப்படின்னு கேட்டால், செகண்ட் சாப்டர் இது. அத்தேதி ஹோவாச்ச சாத்ரனா ஸ்டூடெண்ட், சிஷ்யன், குரு விஷ்ணு பகவந்தம், ஹே பகவந்தம், குருவை கேட்கிறார். பகவான், ஹே பகவான், வைகுண்டஸ்ய நாராயணஸ்ய ச நித்தியம் உக்தம். வைகுண்டான்னு சொல்கிறீங்க, பெருமாள்னு சொல்கிறீங்க, நாராயணன் சொல்கிறீங்க, நித்தியம்னு சொல்கிறீங்க. வைகுண்டன்னு ஒரு லோகம் இருக்குது, நாராயணன் அது ஒரு இடம் இருக்குது, ஒரு நாமம் இருக்குது, ஒரு ரூபம் இருக்குது. அதான் அவர் சொல்கிறார். ஒரு இடம் இருக்குது வைகுண்டம், நாராயணன் ஒரு நாமம் இருக்குது, இதெல்லாம் நித்தியம்னு சொல்கிறீங்க. சயேவ துரியம் இது யுக்திமேவ. இந்த வைகுண்டமும் நாராயணனும் நித்தியம், நிலையானது அப்படி சொல்கிறீங்க. வைகுண்டனும் நாராயணனும் நிலையானதுன்னு சொல்கிறீங்க. ச ஏவ துரியம் இத்தி யுக்தம், அதே போல் துரியமும் நித்தியம்னு சொல்கிறீங்க. துரியமும் நித்தியம்னு சொல்கிறீங்க. நித்தியமுக்தமேவ. வைகுண்டக சாக்காரோ நாராயண சாக்காரோ. வைகுண்டமும் வடிவமுடையது, நாராயணனும் வடிவமுடையது, லோகம் வடிவமுடையது, பெருமாளும் நாராயணன்கிற அந்த பர்சனாலிட்டியும் உருவமுடையது. துரியம் தூ நிராகாரம். ஆனால் துரியம் நிராகாரம். துரியத்துக்கு நீங்கள் பார்க்க முடியாது. நாலாவது பொருள் பிரம்மத்தை நீங்கள் நிர்குணம் சொல்லிட்டீங்க, நிராகாரம் சொல்லிட்டீங்க, நிராலம்பன்னு சொல்லிட்டீங்க, நிரவயம்னு சொல்லிட்டீங்க, நிஷ்கலங்கம்னு சொல்லிட்டீங்க, எத்தனை சொல்கிறீங்க, இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ துரியம் நிராகாரம் இப்படி சொல்லிடுங்க. உருவமுடைய சாக்காரமும் நித்தியம்னு சொல்கிறீங்க, நிராகாரமும் நித்தியம்னு சொல்லியிருக்கீங்க, துரியத்தை நித்தியம்னு சொல்லியிருக்கீங்க. சாக்காரக சவயவோ நிறையவோ நிராகாரம். அவயவங்கள் இருந்தால், அங்கங்கள் இருந்தால் அது சாக்காரம். வார்த்தைகள் நிறையா ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி விளையாடுவாங்க ரிஷிகள். குழப்பம் மாதிரி இருக்கும், குழம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. சகுனம் நிர்குணம், உயிர் உடல், அது ஞாபகம் வச்சுங்க. உயிர் உடல், சகுனம் நிர்குணம், உருவம் உருவமற்றது. உடம்புக்கு உருவம் இருக்குது, உயிருக்கு இது இல்லை. சகுனம் உடம்பு, நிர்குணம் உயிர். சாக்காரம் வடிவமுடையது உடம்பு, வடிவமற்றது உயிர். சாக்காரம் நிராகாரம், சகுனம் நிர்குணம், உயிர் உடம்பு. இது புரியுதா? இல்லை குழப்பம் வேண்டாம். அவயவம் நிரவயவம். அவயவம்னா அங்கங்கள் இருக்கே, அங்கங்கம் இல்லை. உடம்புக்கு அங்கங்கள் இருக்கு, உயிருக்கு எந்த அங்கமும் இல்லை. உடம்பு 7 அங்கே 7 தாதுக்களாக இருக்குது, உயிர் இது இல்லை. தஸ்மாத்
அவயவம் இருந்தால் சாக்காரம், அங்கங்கள் இருந்தால் சாக்காரம். நிரவயம் இருந்தால் நிராகாரம், அங்கங்கள் இல்லைன்னா நிராகாரம். தஸ்மாத் அதனால் சாக்காரம் நித்தியம், நிராகாரம் அனித்தியம். சாக்காரம் பார்க்குறது போயிடும். நீங்கள் என்ன சொல்லிடுறீங்க? பார்க்குறதெல்லாம் நிற்காது, மித்துன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. மித்துன்னு சொல்லிடுறீங்களா? பார்க்குறதெல்லாம் போயிடும், ஏன்னா தோண்டி இருக்கு, நிற்குது, மறையுது. அதனால் சாக்காரம் நித்தியம் அப்படி சொல்லிடுறீங்க, நிராகாரம் அனித்தியம்னு சொல்லிடுறீங்க. சாக்காரம் உருவம் உடையது போயிடும்னு அனித்தியம்னு சொல்லிடுறீங்க. நிராகாரம் நித்தியம்னு சொல்லிடுறீங்க. நிராகாரம் நித்தியம் அப்படி தானே சொல்லியிருக்கீங்க. ஸ்ருதேகே அப்படி தான் வேதமும் சொல்லுது. வேதமும் ஸ்ருதேகே, வேதமும் அப்படி தான் சொல்லுது. அச்சா, இப்போது எத்யத்து ச அவயவம் தது நித்தியம். நித்தியம் இத்திய எப்படி வடிவம் நிலையற்றதோ அது மாதிரி சூக்ஷ்மம் நிலையானது, மறைஞ்சிருக்கிறது தோன்றாதது நிலையானது என்றும் அனுமானச்சேதி, அனுமானத்தில் சொன்னாலும் சரி, மற்றும் நேரடியான அனுபவம் நீங்கள் நேரடியாக பார்த்து சொன்னாலும் சரி, திருஷ்டத்வா தென்படுவதால் அத்தஸ்தத்யோ அத்தஸ்தயோர் அனித்தியமேவ. நீங்கள் பிரத்யட்சமாக பார்த்தாலோ அனுமானத்தில் அது இருக்குன்னு சொன்னாலோ அதெல்லாம் நிலையற்றது தானே. வக்தும் உச்சிதம் அப்படி சொல்வது தானே சரி. புரியுதா? கதமுக்தியே நித்தியம். அப்படி அப்படி உருவம் உள்ளது அழியும், உருவமற்றது அழியாது. அப்படி சொல்லும்போது எப்படி நித்தியம் என்று கூற முடியும்? இப்போ நீங்கள் என்ன வடிவமுடையது போயிடும். பெருமாள் நாராயணன் வடிவமுடையது, லோகம் வடிவமுடையது. அனுமானத்தில் சொன்னால் கூட அது வடிவமுடையது தான். புரியுது எங்களுக்கு. அப்போ அவங்கள எப்படி நித்தியம்னு சொல்ல முடியும்? வைகுண்டத்தையும் பெருமாளையும் எப்படி நித்தியம்னு சொல்ல முடியும்? இப்போ சகுணம் விஷ்ணு, நிர்குணம் ஈசன். புரியறதுக்காக சொல்கிறேன். அதை உபாதிகம் விஷ்ணு, நிருபாதிகம் ஈசன் வச்சுங்க, புரியறதுக்காக. ஏன்னா அவர் தோன்றுவதில்லை, மாயா கூட சேராமல் இருக்கார். உபாதி சேர்ந்ததுன்னா விஷ்ணுவாக இருக்கார். ஏன்னா அதுதானே இப்போ ஈசனாக மாறி இருக்கு, ஹிரண்ய கர்ப்பனாக மாறி இருக்கு, பிரம்மாவாக மாறி இருக்கு. ஆச்சா, இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வடிவம் இருந்தால் அது போயிடும், அனித்தியம். வடிவம் இல்லைன்னா அது நிற்கும், நித்தியம். இதுதான் கருத்து. இங்கே பெருமாள் லோகமும் நாராயணனுங்கிற அந்த கான்செப்ட் பர்சனும் அனுமானத்திலையோ பிரத்யட்சமாகவோ நம்ம அதை பார்க்கலாம், லோகத்தையோ ஒரு மனுஷனையோ பார்க்கலாம். அப்படின்னு சொல்லும்போது எப்படி அது நித்தியமாகும் அப்படின்னு கேட்குறார். இப்போ புரிஞ்சிச்சா? ஆனால் இதில் என்ன சிறப்புனா, உடம்பு தான் போகும், உடம்புல உயிர் இருக்குல்ல. இதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அவன் ஒரு மனுஷனுடைய உடம்பை பார்க்குறாரு, நாராயணனுங்கிற உடம்பை பார்க்குறான், பிரம்மா பார்க்குறாரு. அதில் உயிர் இருக்குது, அழியாத பொருள் ஒன்று இருக்குல்ல, அதை பார்க்க முடியாதுல்ல. ரெண்டும் சேர்ந்து தானே இருக்கு, அதனால அது நித்தியம். அதான் சூட்சுமம் சொல்ல வர்றது. அதான் உயிர் இருக்கிறதுனால உயிர் இருக்கும், அது சண்டை வந்து போகும். அதனால் அதுவும் அதுதான் நிலை, அலை, நுரைன்னு சொன்னோம். நீர் தான் அலையாக மாறி இருக்கு, நிலையாக மாறி இருக்கு, அலையாக மாறி இருக்கு, நுரையாக மாறி இருக்கு. 3 தத்துவத்தை அப்படி தான் சொல்லுது புரியறதுக்காக. பஞ்சு தான் நூலாக இருக்குது, சட்டையாக இருக்குது. பஞ்சு
நூல் சட்டை. இப்போ பஞ்சுக்கு ஆதாரம் விதை. அந்த விதை தான் பிரம்மம். பஞ்சு தான் ஈசன், நூல் தான் விஷ்ணு, சட்டை தான் பிரம்மா. இது புரியுதா? ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம், துரியம் இல்லை பிரம்மம். இது புரியுதா? இது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ துரியம் அக்ஷரம் இது ஸ்ருதே. இந்த 4வது பொருளுக்கு இப்போ வரும். துரியம் சொல்லக்கூடியது அது மறைந்து இருக்கிறது, 4வது பொருளாக இருக்கிறது. அது நித்தியம். அக்ஷரம் அழியாதது. ஷரம்னா அழியிறது. அக்ஷரம் ரொம்ப பொறுமையாக தான் கேட்கணும். மிக மிக நுட்பமானது, மிக மிக அத்தியாவசியமானது. உங்கள் ஞானம் நிரந்தரமாகணும், அகம்பிரமாத்மி உணர்வு பிறக்கணும்னா இதெல்லாம் நல்லா புரியணும். புரியுதா? துரியம் அக்ஷரம் 4வதாக இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாதது, நிராகாரம், நிரோபாதிகம், சுத்தம், பிரம்மம், அக்ஷரம் அழியாதது. இது ஸ்ருதே என்று ஸ்ருதி சொல்கிறது, வேதம் சொல்கிறது. துரியஸ்ய நித்தியத்துவம் பிரசித்தம். துரியம் நித்தியம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா துரியங்கிற ஒரு விதை இருந்தால் தான் பஞ்சு செடியாக மாறும், பஞ்சு நூலாக மாறும். விதை செடியாக மாறுது, அதில் பஞ்சாக மாறுது. விதை தான் பஞ்சாக மாறுது, விதை தான் நூலாக மாறுது, விதை தான் சட்டையாக மாறுது. விதையை பார்க்குற அறிவு இருந்தால் அதான் நிர்குணம். இப்போ இறைவனை ஸ்தூலமாக வழிபடுறது தான் பக்தி யோகம், சூக்ஷ்மமாக வழிபடுறது தான் ராஜயோகம், தியானம். அந்த காரண காரியத்துக்கு அப்பால் துரியமாக வழிபடுறது தான் ஞான யோகம். இது புரிஞ்சுக்குங்க. புரியுதா? ரொம்ப எளிமையான விஷயந்தான். ஆனால் இதை சொல்லி கொடுக்குற முறை சரியான உதாரணங்கள் அவங்களால கொடுக்க முடியாதனால இதை சொல்லி கொடுக்கும் போதே குழப்பிடுறாங்க. அதில் கொஞ்சம் நம்ம தெளிவாக இருக்கணும். நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுல தெளிவாக இருக்கும். நான் சொல்கிறது புரிய வருதா? விதை தான் பிரம்மம், அதுதான் பஞ்சாக மாறி இருக்குது, அதுதான் நூலாக மாறி இருக்குது, அதுதான் சட்டையாக மாறி இருக்குது. 4 நிலையில் சொல்லணும்னா பொதுவாக அந்த விதையை யாருமே சொல்கிறதில்லை. பஞ்சிலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. பஞ்சு, நூல், சட்டை அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. கர்ச்சிப்பு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது, காரண காரியத்துக்கு ஆதாரமாக இருக்கிற அதிஷ்டானம் சொல்கிறோம் இல்லையா? அதிஷ்டானம்னு சொல்கிறோம் இல்லையா? இதுக்கு இன்னொரு வார்த்தை நம்ம கண்டுபிடிச்சது தான் புனிதம்ங்கிற வார்த்தை. 11,000 மந்திரங்களை நன்றாக ஆராய்ந்து இறுதியாக சொல்கிறது. ஒரு 500 கிளாஸுக்கு முன்னாடி ஆனந்தம் தான் அல்டிமேட்டு அப்படின்னு இருந்தோம். இப்போ ஆனந்தத்தையே உபாதியாக பார்க்க போகிறோம். புனிதம்தான். புனிதம்னா என்னது? எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற சுகிருது, அதிஷ்டானம், புனிதம் 3 ஒன்று தான். சுகிருது, அதிஷ்டானம், புனிதம். இப்போ அதிஷ்டானம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. சுகிருது சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். இதையும் கடந்தா புனிதம்ங்கிற அந்த உள்பொருள் இருக்குல்ல, அதுதான் இறுதியானது, அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது, அதிஷ்டானமாக இருக்குது. அதான் நல்ல எண்ணம், அதை தான் சத்துன்னு சொல்கிறோம். நல்ல எண்ணங்கிறத தான் சத்துன்னு சொல்கிறோம். அதுதான் சத்து. இந்த புனிதம் தான் சத்தாக இருக்குது. சத்துனா என்ன? அன்பு ஸ்வரூபம், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஸ்வரூபம், எல்லாரும் வாழணுங்கிற ஸ்வரூபம். அது புரியுதா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன்னா இதோட அது கனெக்டட் ஆனது, அதனால் அதை சொல்லிடுறேன். ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். சுகிருது, சத்து, புனிதம் எல்லாம் ஒரே இதுதான். இதில் இறுதி வார்த்தையாக சொல்லணும்னா புனிதம்ங்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் மேலே இருக்குது. அது எப்படி இருக்குன்னா சத்தாக இருக்குது. சத்தாக இருக்குது. புனிதம் சத்தாக இருக்குது, நல்ல எண்ணத்தோடு இருக்குது. சத்பாவம்னு சொல்கிறோம் இல்லையா? பாவம் சத்பாவம் அப்படி சொல்கிறோம் இல்லையா? அது பக்கம் ஒரு பக்கம் இருக்கணும். இப்போ துரியம் அக்ஷரம் இது ஸ்ருத்தேக. துரியம் நிலையானதுங்கிறது, அழியாததுங்கிறத சுத்தி சொல்லுது. துரியஸ்ய நித்தியத்துவம் பிரசித்தம். துரியம் நித்தியமானதுங்கிறது ஞானிகளுக்கு தெரியும், வேதம் சொல்லுது, குருமார்கள் எடுத்து சொல்கிறாங்க.
துரியத்தை நம்ம பார்க்காட்டினாலும் உணர முடியுது. நான்காவது நிலை ஒன்று இருக்குது. அது மூணுத்துக்கும் ஆதாரமாக எப்படி கண்டுபிடிச்சோம்? அதை ஜாகிரத அவஸ்தான்னு ஒன்று இருக்குது. ஜாகிரத அவஸ்தாவை ஒருத்தவன் இருந்து பார்க்குறான் அப்படின்னு சொன்னால் அப்போ அவன் ஜாகிரத அவஸ்தை இல்லை, அவன் வெளியிலேருந்து அதை பார்க்குறான். அப்போ அது ஆப்ஜெக்டாக இருக்குது. எப்போ ஒருத்தவன் ஒரு பொருளை பார்க்குறான்னா ஆப்ஜெக்ட் ஆகுதுன்னா அந்த பொருளை எல்லாம் நீக்கப்பட வேண்டிய பொருட்கள். அது அவன் இல்லை, ஏன்னா அவன் அதை கடந்து பார்க்குறான், அதுக்கு அப்பால் இருந்து அதை பார்க்குறான். ஸ்தூல உடம்பை ஒருத்தன் பார்க்குறான், அப்போ அவன் ஸ்தூல உடம்பு இல்லை, 7 தாதுக்களும் இல்லை. கனவை ஒருத்தன் நான் பார்த்தேன்னு சொல்கிறான், அப்போ கனவும் அவன் இல்லை. நான் நன்றாக உறங்கினேன், ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்கிறான், அப்போ அவன் உறக்கமும் இல்லை. இந்த மூணுத்தையும் பார்க்குறான் இல்லையா ஒருத்தவன்? ஸ்தூலத்திலையும் இருந்தான், ஜாகிரதத்திலையும் இருந்தான், கனவுலையும் சொப்னத்திலையும் இருந்தான், உறக்கத்துலேயும் இருந்தான், இருக்கிறான், இருப்பான். நான் மூணுத்துலேயும் இருக்கிறேன்னு ஒருத்தவன் இருக்கிறான்ல, அவன் தான் 4ஆம் ஆனவன். அவனை தான் துரியம்னு சொல்கிறான். அதை தான் ஸ்தூலம், சூட்சுமம், காரணம், பிரம்மம்னு சொல்கிறது, தூரியம்னு சொல்கிறது. ஜாகிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுதிப்தி அவஸ்தா, துரிய அவஸ்தா 4ஆவது நிலைன்னு சொல்கிறோம். இப்போ துரியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. அது உபாதியற்றது, சுத்தமான கான்சியஸு, எந்த இதுவும் இல்லாதது. கண் இல்லாமல் பார்க்கும், காது இல்லாமல் கேட்கும், ந கர்த்தா ந போக்தா, அசையாது, ஆதாரமானது, அதிஷ்டானமானது, அமைதியானது, ஆனந்தமானது, குளிர்ச்சியானது, புனிதமானது. சுகருது சுகருது அரிய வார்த்தை. அச்சா, இப்போ துரியத்தினுடைய நித்தியத்துவம் பிரசித்தம். நித்தியத்துவ அனித்தியத்துவே பரஸ்பரம் விருத்தம். நித்தியங்கிறதும் அனித்தியங்கிறதும் ஒன்றுக்கு ஒன்று நேர ஆப்போசிட்டாச்சே. நீங்கள் என்ன சொன்னீங்க? ஸ்தூலமாக இருக்கிறது போய்டும் சொன்னீங்க, கண்ணுக்கு தெரியறது போய்டும் சொன்னீங்க, கண்ணுக்கு தெரியாது இருக்குன்னு சொன்னீங்க. கண்ணுக்கு தெரிகிற உபாதியோடு இருக்கிற பொருள் போய்டும்னு சொன்னீங்கன்னா அது மித்து. மித்து. கண்ணுக்கு தெரியாது போகாது அப்படின்னு சொன்னால் அது சத்து, எப்போதும் இருப்பது. ஒன்று எப்போதும் இருப்பதுன்னு சொன்னீங்க, ஒன்று வந்து போகும்னு சொன்னீங்க. அப்போ இருக்காதுன்னு தானே அர்த்தம்? ஒன்று இருக்கும், ஒன்று இருக்காதுன்னு தானே அர்த்தம்? இருக்கும் இருக்காதுங்கிறது நேர் ஆப்போசிட்டாலே இருக்குது. இப்போ பெருமாள் நாராயணங்கிற பேர் இருக்குது, வைகுண்டங்கிற பேர் இருக்குது, அப்போ நாமமும் ரூபமும் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை நித்தியம்னு சொல்கிறீங்க. துரியம் கண்ணுக்கே தெரியாதது, அனுமானத்தில் கண்டுபிடிக்கிறது, மறைஞ்சிருக்கிறது, அதுவும் நித்தியம்னு சொல்கிறீங்க. எப்படி ஆப்போசிட்டாக இருக்கு அப்படின்னு கேட்குறான் கேள்வி. இந்த கேள்வி எந்த சந்தேகம் எல்லாருக்கும் உள்ளது தானே. அதை சூக்ஷ்மம் ஒன்றுனா உயிர் மேலே தான் உபாதி இருக்குங்கிறது இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒன்றும் இல்லை, பெரிய அவ்வளவு துல்லியமாக நுட்பமாக அதை அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சிறப்புமிக்க இந்த கேள்வி, ஒரு அரிய பொக்கிஷமான கேள்வி. இன்னும் இந்த கேள்வி கேட்டோன்னே எனக்கு நிறைய வேரியேஷன்ஸ் என்னுடைய தலைக்குள்ளே ரொம்ப கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்லா ஆழ்ந்து சிந்தித்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அரிய ரொம்ப நாளைக்கு அப்புறமா எனக்கு விசாரம் இல்லைன்னா கிளாஸ் எடுக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. விசாரம் இருக்கும்போது ஆனந்தம், விசாரத்துக்கான பொருள் வந்துட்டாலே நமக்கு ஆனந்தமாக இருக்குது. சிந்திப்போம் இல்லையா, அதை பற்றி நம்ம சிந்திப்போம், நிறைய கருத்துக்கள் வரும், மகிழ்ச்சியாக இருக்கும். பல விஷயங்களை நம்ம லைஃபோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம உலகத்தை படிக்கலை, நம்மளை தான் படிச்சிருக்கோம். உலகம் மித்துங்கிறது அப்பயே தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. உதாரணமே நம்ம வாழ்க்கையை பற்றியே சொல்கிறோம்னா என்ன காரணம்? வேறு ஒன்றும் தெரியாது, அதான் உண்மை. வேறு ஒன்றும் தெரியாது, தெரிஞ்சதே சொல்கிறோம். இப்போ நித்தியமாக அனித்தியமாக நேர் ஆப்போசிட்டு. ஒன்று இருக்காது, ஒன்று இருக்குன்னு சொல்கிறீங்க. வடிவத்தோடு இருக்கிறது இருக்காதுன்னு சொல்கிறீங்க, வேதமும் சொல்லுது. ஆனால் நீங்கள் வைகுண்டமும் நாராயணனும் வடிவத்தில் இருக்காங்க, லோகம் இருக்குங்கிறத அனுமானிக்கிறோம். அப்போ அது நித்தியம் இல்லை, ஆனால் நீங்கள் நித்தியம்னு சொல்கிறீங்க. அப்புறம் துரியம் நித்தியம்னு சொல்கிறீங்க. ரெண்டும் எப்படி நித்தியமாகும்? வேதத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னு கேள்வி. புரியுதா? மெதுவாக போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. வேகமெல்லாம் போகிறதெல்லாம் வேண்டாம். இனிமேல் மனநத்துலலாம் ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் போய் ஆகணும். எளிய கருத்தாக தான், எளிமையாக படுத்தியாச்சு, எளிமைப்படுத்தி தான் பேச போகிறோம்.
பொறுமையாக கேட்கணும், சகிப்புத்தன்மையோடு கேட்கணும். வேகமே வேதாந்திகளுக்கு கூடாது. இந்த வேகத்தை என்ன சொல்லியிருக்கோம், மெதுவாக. இப்போ சனைகி அந்த வார்த்தை வேதாந்தி போடுங்க. வேதாந்தியோடைய லட்சணத்தில் சனைகி போடுங்க. தபோனிஷ்ட நான் பாகிய தேவார்ச்சனம், நிர்குணம், அத்வைதம், இதெல்லாம் வேதாந்தியுடைய லட்சணமாக இருக்கட்டும். இதெல்லாம் நீங்கள் சொல்லி முடிக்கும் போது நீங்கள் பிரம்மமாக இருப்பீங்க. எல்லாம் பிரம்ம லட்சணமாக வரும். சொல்லி புரியுதா? வேதாந்திகளுக்குன்னு ஒரு 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 15 ஒரு 20 ஒரு லட்சணம் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். அந்த லட்சணமெல்லாம் பிரம்மத்தினுடைய லட்சணமாக வரும். எப்படி பிரம்மம் ஆனந்தம்னு ஆரம்பித்து கடைசியில் கடைசி பரோபகார்த்தம் ஆனந்தம்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி ஆகிடும். தானாகவே வரும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போது பரஸ்பரம் விருத்தமாச்ச, ரெண்டும் வெவ்வேறு தர்மமாக இருக்கே அப்படின்னு கேட்கும்போது தயோர ஏகஸ்மின் பிரம்மண்ய அத்தியந்த விருத்த பவதி. அப்படி இருக்க எப்படி பிரம்மத்தில் ரெண்டு தன்மை, ரெண்டு விரோதமான வேறாக இருக்கிறதே எப்படி? தஸ்மாத் வைகுண்டஸ்ய, அதனால் வைகுண்டத்தையும் நாராயணனையும் அனித்தியமேவ, அனித்தியம் நான் சொல்கிறேன், வக்தும் அப்படி கூறுவது உச்சிதம், சரிதானே உச்சிதம் பவதி அப்படின்னு கேட்குறார் பெருமாள். இது பிரம்மா பெருமாள்கிட்ட கேட்குறார். அப்போ உடனே பதில், சத்தியமேவ பவதி இதி, நீ சொல்கிறது சரிதான், சத்தியமேவ உண்மைதான் நீ சொல்கிறது. தேசிகர்னா யார்? குரு. திசை காட்டு இறைவன் இந்த பக்கம் இருக்கார், போ அன்னதானம் இங்கே போடுறாங்க, போ இங்கே உன்னுடைய ஊர், நீ தேடுற ஊர் இங்கே இருக்குன்னு திசை காட்டுறவங்க தேசிகர், அவங்க குரு. அவங்க அங்கே நின்று அந்த வேலையை முடிப்பாங்க. ஆனால் சத்குருன்றவங்க உயிரோட ஆப்ரேஷன் செய்து உபாதிகளை நீக்கி நீ சொரூபம் பிரம்மம் அப்படிங்கிறத உனக்கு உணர்த்துவான். அப்போ கோடி டாக்டருக்கு மேலே சத்குரு. இதான் நீங்கள் அறிய வேணும். ஏன்னா நீங்கள் அறிய மாட்டீங்க, அதனால் ஓப்பன் பண்ணுறேன் நான். இல்லை எனக்கு சொல்கிறது எந்த தயக்கமும் இல்லை. ஏன்னா டாக்டர் பண்ணுற ஆப்ரேஷன் எல்லாம் மெட்டீரியல், ஸ்தூலம், 7 தாதுக்கள். உயிரை பற்றி பேச சொல்லுங்களேன் பார்க்கலாம். எந்த டாக்டரையாவது உயிரை பற்றி பேச சொல்லுங்கள். அவங்களுக்கு இறைச்சிந்தனை அல்லாதவர்களாக இருந்தால் சுத்தமாக பேச முடியாது. இறைச்சிந்தனை, ஆனால் டாக்டரெல்லாம் இறைச்சிந்தனையோடு தான் இருப்பாங்க, சத்பாவனையோடு தான் இருப்பாங்க. ஏன்னா இறைவனுக்கு அடுத்த நிலையில் இருக்காங்க. அதே தான் உடம்பை காப்பாற்றுறாங்க. சத்குரு உயிரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. உயிரை காப்பாற்றணுங்கிற அவசியம் இல்லை, அறிவைத்தால் போதும். ஆனால் அறிவிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, உடம்பை காப்பாற்றியே ஆகணும். ஏன்னா அவர் இந்த எஞ்சிருக்கக்கூடிய நாட்கள் அவன் ஜீவிக்கணும். இறைநிலையில் தான் அவங்க வேலை செய்கிறாங்க. இங்கெல்லாம் ஒரு நிலையெல்லாம் கடந்துட்டாங்கன்னா அங்கே நேரம், சாப்பாடு, தூக்கம் ஒன்றும் இல்லாமல் போயிடுது அவங்களுக்கு. அங்கே பணம்லாம் ஒன்றும் வேலை செய்யாது, பணத்தையெல்லாம் கடந்து நிற்பாங்க அவங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் யதார்த்தமாக. ஒருத்தவங்க சர்வீஸ் பண்ணுறவங்களுடைய அந்த ப்ரொஃபஷ்னலை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சில பேர் தவறு செய்யலாம், அவனை விட்டுருங்க. தவறு செய்யாதவங்களை காலங்காலமாக வருது. அப்படி தானே பார்க்குறாங்க. கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. இப்போ எங்கிட்ட பேசுகிறவங்க ஏன்னா முருகன்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட சொன்னால் அவர்கிட்ட சொன்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் அது ஒரு நாளும் இந்த மைண்டில் வைக்க மாட்டேன். அவங்க சொல்லிவிட்டு போக நமக்கு இப்படிலாம் இருக்காங்களேன்னு. ஒரு 2 நிமிஷம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துட்டோம், போய் ஃபோட்டோ கொடுத்துட்டு வந்துட்டோம். 10-15 நிமிஷம் கேப் இருந்துச்சு. என்ன செய்யலாம் ஐயப்பான்னு கேட்டேன். யோசனை கோயிலுக்கு போயலாம் செய்யணும். கோயிலில் போய் உட்காந்து அந்த 15 நிமிஷத்தை என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரில. அப்படியே ரொட்டீனாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்ததுனால சரி கோயிலில் போய் உட்காரலான்னா கோயிலில் உட்கார ஆரம்பித்தோடனே கொஞ்சம் அப்படியே வீரியம் ஏறுது. அப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் அப்படியே நமஸ்காரம் ஸ்டார்ட் பண்ண, ஒருத்தவங்க பண்ணால் எல்லோரும் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க படிக்கட்டில் உட்காரும்போது. அப்போ அவங்களுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிது, இவரை நமஸ்காரம் பண்ணி ஆகணும் அப்படின்னு தோணுது அவங்களுக்குள்ள. யார் வேணால் நமஸ்காரம் பண்ணிடுவாங்களா? அது எனக்குரியதில்லை,
என்னையும் பண்ணலை அவங்க, என்னையும் அவங்க அங்கே பார்க்கல. அதான் அங்கே இருக்கிற விஷயம். அப்போ கடவுளாக பார்க்குறாங்க டாக்டரை, குருவை, சத்குருவை. அது செயற்கையெல்லாம் நடிக்க முடியாது, இயல்பாக வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. சும்மா ஒரு நமஸ்காரம் போட்டு வைப்பான், சும்மா சிரித்து வைப்பான், அப்படி செயற்கை அங்கே இருக்காது அந்த 2 பேர்கிட்டையும். இதெல்லாம் நீங்கள் அறிய வேண்டியதை பல பேர் அறியாமல் இருக்கிறாங்க, அதனால் அறிவிக்கிறேன். யாருக்கும் எந்த பொருளுடைய வேல்யூன்னு தெரியல, எல்லாத்தையும் காசை வச்சே மதிப்பிடுறாங்க. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பல விஷயங்கள் இருக்கே. அதனால் டிவியை பார்த்து 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 மக்கள் வளர்கிறாங்க, சினிமாவை பார்த்து பார்த்து வளர்கிற கூட்டமாக இருக்குது. போட்டோம். அதனால் சத்தியமேவ பவதி தீ, நீ சொல்கிறது சரிதான்ப்பா. தேசிகம் தேசிகம் பரிகரத்தி அந்த பரிகாரம் சொல்கிறார். இப்போ பரிகாரம்னா அந்த தவறை நீக்க போகிறார். சாக்காரஸ்து திவவித்து, இந்த வடிவம் இருக்க சாக்காரம் சொல்றிய, அதுவே 2 வகையாக இருக்குங்கிறார். சாக்காரஸ்து துவவிதம், சோ உபாதிக்கோ நிருபாதிக்கோ. ஒன்று உபாதிகளோடு சேர்ந்திருக்கக்கூடிய சாக்காரம், உபாதி இல்லாமலேயே ஒரு சாக்காரம் இருக்குது. அந்த உபாதி இல்லாத சாக்காரம் என்னன்னு கேட்டால் அதுதான் ஞானம், ஆனந்தம், அமைதி எல்லாம் அதில் வருது. புரியுதா? அப்போ இதுவே உபாதி தான். எதெல்லாம் ஆனந்தம், அமைதி, குளிர்ச்சி, அன்பு, இதெல்லாம் உபாதி. யாருக்கு உபாதி தெரியுமா? அந்த பரம்பொருள் சுத்த கான்சியஸாக இருக்குல்ல, பியூர் கான்சியஸாக இருக்குல்ல, சுத்தமான பரம்பொருளாக செம்பு கலக்காத தங்கமாக இருக்குல்ல, அந்த தங்கம் ஒரிஜினல். அதனுடைய பிரபாவம் தான் ஆனந்தமயம்னு சொல்கிறோம்ல. ஆனந்தம், ஆனந்தமயம். அது வெப்பம், இது வெளிச்சம். சூரியனுடைய சுடர். இது புரியுதா? அப்போ சூரியன் இருக்கே, அதனுடைய சுடர் இருக்கே, இந்த சுடர் தான் அமைதி, ஆனந்தம், அன்பு, குளிர்ச்சி. அப்போ இது இருக்கு, உபாதி இல்லாமல் இருக்குது. எந்த சட்டையும் போடல, எந்த சட்டையும் அது போட்டுக்கல. இதுதான் கடவுள்னு சொல்ல முடியாது. இந்த புனிதத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இதை கூட எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். எதை? இந்த அமைதி, அன்பு, ஆனந்தம், குளிர்ச்சியை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். புனிதத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சொல்லுங்கள். சொல்கிறது புரியுதா? புனிதம்னு ஒரு நிலை இருக்கா இல்லையா? இருக்கு. நீங்கள் சொன்னால் நான் ஒரு சாதாரண யதார்த்தமாக சொல்கிறேன். பூஜை பண்ணும்போது யாரும் என்னை தொடுறது எனக்கு உடன்பாடு இல்லை, நான் யாரையும் தொடுறதுக்கு உடன்பாடு இல்லை. அது ஒரு மனநிலை உருவாகுது, சுபாவமாக உருவாகுது. பொதுவாகவே நம்மளை யாரும் தொடுறது யாருக்கும் பிடிக்காது. உங்களுக்கு எப்படியோ, எனக்கு பிடிக்காது. 1. 2வது, அந்த பூஜை நேரத்தில், பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து முடிக்கிற வரைக்கும் யாரையும் தொடுற அது என்னது? அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்கள் சமுதாயத்தில் அதை தீட்டு அது இது அப்படியெல்லாம், அதெல்லாம் நீங்கள் உங்கள் கருத்து. அது இந்த உணர்வு எப்படி வந்துச்சு? அது உணர்வு. அப்போ புனிதம்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இருக்கா இல்லையா? அந்த புனிதத்தினுடைய உபாதிகள் தான் இந்த நிருபாதின்னு சொல்லக்கூடிய உபாதியற்ற உபாதி இல்லை, கண்ணில் பார்க்க முடியல, ஆனால் உபாதியாக இருக்குது. சத்தியம், இந்த ஞானம், அமைதி, இது புரியறதுக்கு அதெல்லாம் வேதத்தில் இதெல்லாம் சொல்லலை. நான் அடியன் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் புரியறதுக்காக. நுட்பமான புனிதம் புரிஞ்சதுனால, அதுக்காக தான் புனிதத்தை புரிய வச்சார் போல இருக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி. புனிதங்கிற வார்த்தைக்கு இவ்வளோ சிறப்பு இருக்குது. சொல்லது புரிஞ்சுங்க. யதார்த்தம், இதெல்லாம் யதார்த்தம். எந்த உள்ளுணர்வும்
கிடையாது, எந்த புற உணர்வும் கிடையாது, உள்ளுணர்வு. செயற்கை இல்லை, இயற்கைன்னு சொல்கிறேன். பூஜை பண்ணுறப்ப யாரையும் தொட வேண்டான்னு யார் சொல்லி கொடுத்தானுங்க? நீங்கள் சொல்கிறோம்ல, நான் வாழணும், நான் இருக்கணும், நான் ஆனந்தமாக வாழணும், நான் அறியணும், நான் அடையணும், யார் சொல்லி கொடுத்தா? யாருமே உங்களுக்குள்ளே வருதில்ல, அதுதான் சுபாவம், அதுதான் ஒரிஜினல், அதுதான் சச்சித்த ஆனந்தம்னு சொல்லக்கூடிய வார்த்தை. ரொம்ப நுட்பமான அனலைசேஷனுக்கு உட்பட்டது இது. இது லைட்டாக புரியாது. எப்படிலாம் நீங்கள் நம்ம எளிமொழியை வச்சுக்கிட்டு ஏதாவது தவறாக புரிஞ்சிக்கவும் கூடாது. புரியுதா? வேறு யாரும் சொன்னால் இதை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடியேன் யதார்த்தமாக சொல்கிறேன். புரியுதா? புரியுதா? இது இதை மந்திரம் எப்படி சொல்லுது பாருங்கள். இப்போ நான் சொன்ன கருத்தை மந்திரம் எப்படி சொல்லுது பாருங்கள். நீ சொன்னது சத்தியம்தான்ப்பா. தேசிகம் பரிகரத்தி சாக்காரம். அவர் சொல்கிறாரு, சாக்காரத்தை வடிவம்னு சொல்கிறல்ல, வடிவமுடையது, அதை இருவகையாக சொல்கிறேன். உபாதியுடைய சாக்காரம் இருக்குது, உபாதி இல்லாமலும் சாக்காரம் இருக்குது. இப்போ இந்த அமைதி, அன்பு, ஆனந்தம், குளிர்ச்சியெல்லாம் அந்த பிரம்மத்தினுடைய சட்டைன்னு சொல்லுது. இதெல்லாம் அதோடைய சட்டைன்னு சொல்லுது. அப்போ அதோடைய சட்டைன்னா என்னன்னு கேட்டால், இந்த பிரம்மம் அதனுடைய பிரபாவம் உங்கள் உள்ளே இருக்கிறதுனா வெளிப்படும். உங்களை பார்த்தா தேஜஸ்ன்னு தேஜஸ்ன்னு எப்படின்னு சொல்ல முடியுமா? எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சொல்கிறது புரியுதா இல்லையா? வெப்பம் நீ ஃபீல் பண்ண முடியும், வெளிச்சத்தை ஃபீல் பண்ண முடியாது. வெளிச்சம் வருது, வெப்பத்தினுடைய பிரபாவம் தான் வெளிச்சம். சொல்கிறது புரியுதா? வெப்பம்னா அக்னின்னு புரிஞ்சுங்க, அக்னின்னு புரிஞ்சுங்க. அக்னி அதனுடைய வெப்பம், அதனுடைய வெளிச்சம், அப்படி புரிஞ்சுங்க. அதான் சூரியன், நாராயணன். சூரியன், சூரியனுடைய கதிர்கள். இது புரியுதா? புரியுதா? ஆமாம், சூரியனை நீங்கள் புரியறதுக்காக சொல்கிறேன், நீங்கள் உபாதியாக பார்த்துடாதீங்க. சூரியனுங்கிறது உங்களுக்கு புரிகிற ஒரு உதாரணம், எக்ஸாம்பிள். வெப்பம் வெளிச்சத்துக்கு வேறு என்னத்தை உதாரணத்தை சொல்ல முடியும்? சூரியனை விட்டுருங்க, அக்னி எடுத்துங்க. அங்கே வெப்பம் இருக்கா? வெப்பம் இருக்கா? வெப்பத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? வெப்பத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அனுபூதிக்கு உரியது அது. எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? தீப்பெட்டி எடுத்துனோடா தம்பி. வெப்பத்தை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமாங்க? பண்ண முடியாது. வெளிச்சத்தை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பிரகாசமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அது பிரகாசமாக இருக்கு, எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கல்ல, அதனால அது உபாதி. புரியுதா விஷயம்? அது மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். இதெல்லாம் அதில் இல்லை, ஆனால் இதுதான் அதில் இருக்குது, மந்திரத்துக்குள்ளே இருக்குது. எனக்கு ஒரு 4-5 நாளே ஒரு மாதிரி தான் ஃபீல். ஏன்னா கிளாஸ் அப் அண்ட் டவுன் எல்லாமே மாறும். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம கிளாஸை வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த உபநிஷத்தெல்லாம் தமிழ் பண்ணுறத ஒரு பெரிய சாதனையாகவோ, பெரிய மகா காரியங்களாகவோ, பெரிய மகத்தான காரியங்களாக இருந்தாலும் அடியேன் அப்படி பார்க்கலை. அடியேன் எப்போதும் போல யதார்த்தமாக அப்படியே போயிட்டே இருப்பேன். நான் வாழ்க்கையை வாழணும். இதை எத்தனை நாளில் முடிப்பீங்களா என்னால் சொல்ல முடியாது. எதுக்கு முடிக்கணும்? நீ வாழ்ந்துட்டு வாப்பா, அப்படியே வாழ்ந்துக்கிட்டு வா. வேக வேகமாக போய் எங்கே போகிறப்பா? அடுத்த ஜென்மாக்குள்ள வேலையை ஆரம்பிக்க போறியப்ப, அடுத்த ஜென்மாக்குள்ள வேலையை இப்போ ஆரம்பிக்க போகிற. எதுக்குப்பா வேகமாக போகிற? அப்போ இந்த வாழ்க்கை உனக்கு என்னப்பா அர்த்தம் இல்லாமல் போகுதப்பா. அதனால் ப்ரெசண்ட்டை மிகச்சரியாக வாழணும், அறிவோடு வாழணும். சாப்பாடு இருக்கா சாப்பிடு, ட்ரெஸ் இருக்கா போட்டுக்கோ, தூக்கம் வந்தால் தூங்கு, பசிச்சா சாப்பிடு. ஞான பசி மட்டும் இந்த பிரக்ஞாசின்னு சொன்னோம் இல்லையா, பசித்தரு விழித்தரு தனித்தரு, அந்த உணர்வு எப்போயுமே குறைக்கூடாது. அந்த ஸ்பார்க், அந்த ஃபயர் இருந்துக்கிட்டே இருக்கணும். எதை அடையினாலும் அடைஞ்சிடலாம், அந்த அணையாமல் பார்த்துக்கிறது தான் தவம். புரியுதா? நான் சொல்லியிருக்கேனே, அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் கலங்கியிருக்கேனே எத்தனையோ நாள். ஏன்னா என் காரியம் ஒன்றுமே நடக்கலை 25 வருஷமாக. சரி, சுவாமி காரியமாக அது நடக்குதுங்கிற ஒரு ஆறுதலில் தான் வாழ்க்கை போச்சு.
இவ்வளோ நாள் இருந்த பிற்பாடு இந்த கதவை திறந்துருக்கேன். இந்த வேதமும் வேல் பூஜையும் வேத விசாரம் தான் நம்மளுடைய சொரூபமாக இருந்திருக்கு. தெரியல, புரியறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா எக்ஸாம்பிள் சொன்னால் தான் உங்களுக்கு நிற்கும், மைண்டில் நிற்கும். இப்போ வடிவமுடையது ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று உபாதி உள்ள வடிவம், உபாதி இல்லாமல். அப்போ உபாதி இருக்கிறத பிரத்யட்சமாக நீ பார்க்கலாம், உபாதி இல்லாததை அனுமானத்தை தான் பார்க்க முடியும். ஆனால் இருக்குது. இப்போ புகை வருது, அப்போ கீழே நெருப்பு இருக்குது. புகையை நீ பார்க்குற பிரத்யட்சம், நெருப்பு இருக்கிறது அனுமானம். ஈஸி, புரிஞ்சு போச்சு. ஸோ பாதிக்கோ நிருபாதிக்கோன்னு ரெண்டு விதமாக வடிவம் இருக்குப்பா. உபாதியோட சேர்ந்தும் வடிவத்தை சொல்லலாம், அனுமானத்தில் இருக்கிறதையும் உபாதி சேர்ந்துருக்கு. தத்திர சோபாதிக்க சாக்காரக, அதனால் உபாதியோடு இருக்கிறத சாக்காரம்னு சொல்லலாம். இப்போ உடம்பு சாக்காரம், எப்படி அப்படின்னு கேட்டால், அவித்யகம் அகில காரியம் காரணம் காரணஜாலம் அவித்யாபாதம் ஏவன அந்யத்ர. அவித்யகம் அறியாமை என்பது அகில காரியம் காரணம் ஜாலம், காரியம் காரணம் அப்படின்னு ஒரு வலையினால் பின்னப்பட்டிருக்கு. அறியாமைங்கிறது இதனால தான் இது நடந்துச்சு, இதனால தான் இது நடந்துச்சு, இதனால தான் இது நடந்துச்சு. நம்ம ஒரு அறிவை வச்சு பிளான் பண்ணுறோம், யோசிக்கிறோம், முடிவெடுக்கிறோம்ல. இந்த காரண காரியத்துக்கு அப்பால் ஒன்று இருக்குது. அதாவது ஜீவன் ஒருத்தன் இருக்கான், அவன் போகிக்கிற விஷய வஸ்துங்கிற பிரகிருதி இருக்குது, போகம் ஒன்று இருக்குது, வகிப்பவன் இருக்கிறான் ஜீவன், போகப்பொருள் இருக்கிறது ஜகத்து. இந்த ஜீவனை தூண்டுறது பிரேரக்காக இருக்கக்கூடியவன் ஈசன், அதாவது பிரம்மம். அது சங்கல்பம் போகிறனால ஜீவன் இயங்குறான். ஆனால் ஜீவன் நான் செய்கிறேன், நான் தவறு செஞ்சுட்டேன், நான் புண்ணியம் செஞ்சுட்டேன், ரெண்டுமே சொல்கிறான். புண்ணிய பாவம் அதுக்கு கிடையாது, உனக்கு இருக்குது. அது நீ நினச்சி நான் செய்கிறேன்னு நினச்சதுனால உனக்கு புண்ணியம் பாவம். அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான், அந்த பாவம் அவனு தான் சேரணும். அதுதான் சத்தியம். தவறு செய்பவனா, தவறு செய்ய தூண்டப்பட்டவனா, தண்டனை யாருக்கு? ரெண்டு பேருக்கும் 50-50 கொடுக்கணும். அதான் முறை. ஜீவன் அஜ்ஞானம், பிரம்ம ஞானம். ஆனால் அது என்ன பண்ணுது? சங்கல்பத்தை போட்டுது, இவனை வச்சு செயல்படுத்திடுது. அது மாட்டிக்கிறதுல இவன் மாட்டிக்கிறான். அவித்யகம் அகிலம் காரிய காரண ஜாலம். அவித்யாங்கிறது எல்லாத்துக்கும் காரண காரியம் பார்க்குறோம்ல, அது ஒரு ஜாலம், அது ஒரு வலை, அது ஒரு நெட்டு. அவித்யா பாதையேவ நான் அந்யத்ர. அது பிரம்மத்தின் மேலே ஏற்றி வைக்கப்பட்ட அவித்யாவே, பிரம்மத்தின் அவித்யாவே. காரண காரியமெல்லாம் பிரம்மத்தினுடைய பிரம்மத்தினுடைய உபாதி. இந்த காரணத்தினால இது நடந்துச்சு, அந்த காரண காரியத்துக்கு அப்பால் ஸ்தூல சூக்ஷ்மத்துக்கு அப்புறம் காரணம், காரணத்துக்கு ஆதாரம் அதிஷ்டானம். அதனால் இந்த அவித்யாங்கிறது காரண காரியங்கிற ஜாலம்லாம் அவித்யான்னு சொல்லலாம். அது பிரம்மத்தினுடைய அவித்யா. ஏவனாய வேறு எதுவும் இல்லை. அதாவது நிலை அலை நுரை. பிரம்மந்தான் நீராக இருக்குது, நிலையாக இருக்குது. பிரம்மந்தான் அலையாக இருக்குது, பிரம்மந்தான் நுரையாக இருக்குது. இப்போ நீ அவித்யாவும் சொல்கிறது நுரை. உதாரணத்துக்காக சொல்கிறேன். நுரையும் நீர் தான், அலையும் நீர் தான், நீரும் நீர் தான். இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே முதலே சொல்லியாச்சு, இங்கே இருக்கிற எல்லாமே பிரம்மன்னு சொல்லியாச்சு. அது தனித்தனியாக நீ பார்க்குற, அது பேதம், அறியாமை. ஒன்று தான் எல்லாமே இருக்குன்னு பாரு, அது ஞானம், அறிவு. இந்த காரணத்தினால இது நடந்துச்சு, அந்த காரணத்தினால அது நடந்துச்சு. காரண காரியம் தான் நீ பார்க்குற. ரெண்டுத்துக்கும் தூண்டுதல் ஒன்று இருக்குல்ல, அது யாரும் பார்க்குறதில்ல. இது ரெண்டும் அதனுடைய உபாதி. காரணமும் காரியமும் இது ரெண்டுத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற
அதிஷ்டானத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய புனிதத்தினுடைய வேலைகள். உபாதிகி அவித்யா பாதம் ஏவன அந்நியத்தை, இதெல்லாம் அந்த பிரம்மத்தினுடைய அவித்யா பகுதி தான். பிரம்மத்து மேலே அவித்யா இருக்குது, ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. காரண காரியம் அது சங்கல்பம் யாருக்கும் தெரியல. சங்கல்பம் பண்ணணும்னா மனம் வேணுமே, சங்கல்பம் பண்ணால் மனம் வேணுமே. அதான் அது மனம் இல்லாமல் சிந்திக்கும், கண் இல்லாமல் பார்க்கும்னு இருக்க. கண் இல்லாமல் பார்க்கும், காது இல்லாமல் கேட்கும். நாரத பரிவிராஜ உபநிஷத்து. கை இல்லாமல் எடுக்கும், கால் இல்லாமல் நடக்கும். ஏன் இங்கே இருக்கிற எல்லார் காலும் அதோடைய கால், அந்த காலை வச்சு அது நடக்குது. எல்லார் கையை வச்சு அவனை தள்ளி விடு, இந்த வண்டியை ஸ்டேரிங்கை ரைட்டில் திருப்பு, பிரேக்கை போட்டு அழுத்து, ஆக்சிடெண்ட் ஆகட்டும். எல்லாம் பண்ணது யாருன்னா அதான் பண்ணுது. யாருக்கு பண்ணுதுன்னா இந்த அயோக்கிய பையனே என்னவோ பண்ணியிருப்பான், விருப்பத்துக்கு பண்ணியிருப்பான், அப்புறம் விருப்பாமல் பண்ண வச்சிடுது. புரியுதா? பைக்கெல்லாம் இவ்வளோ ஸ்பீடாக இவ்வளோ சவுண்டில் போகுதில்ல ரோட்டில். எதுக்கு அது? ரோட்டில் போகிற பைக்காது, இந்த ரோட்டில் போகிற பைக்காது. அதையும் விற்கிறானுங்க, இதையும் வாங்குறான் அவன். கேள்வி பாருங்கள், அதையும் விற்கிறான், இவன் ஏன் வாங்குறான்? அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கிடுங்க. இங்கே போகிற இடமா இது? நல்ல பைக்கே ரோடு சரியில்லை. நாங்களாம் நல்ல பைக் வாங்கி, சூப்பர் பைக் வாங்கி ரோடு சரியில்லைன்னு வருத்தப்பட்டுன்னு இருக்கோம். சரி, இப்போது அவித்யா தான் அது. அவித்யா பாதம் ஏவன அந்நியத்திர தஸ்மாத் சமாதி. இது புரியாமல் இருக்கலாம். இது ஃபுல்லாக புரியும் போது 2 ஆடியோ 3 ஆடியோ ஆகலாம், இல்லை ஒரே நாளில் முடியலாம். இது ஒரு நுட்பமான திருப்தி வர வரைக்கும் அது மெதுவாக தான் போகும். புரியுதா? இல்லைன்னா இது அரை மணி நேரத்துக்கு மேலே இதை பேச முடியாது. அதுக்கு மேலே உங்களுக்கு பயங்கரமாக போர் அடிச்சிடும். ஆனால் ஒன்றுமே இல்லை, அதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் உங்களுக்கு அது ஒரு பெரிய மலைப்பா தெரியுது. இப்போ பாருங்கள், தஸ்மாத் சமஸ்த அவித்யா உபாதிகி சாக்காரக சவயவயேவ அவயவ. அதாவது சகல அவித்யாவும் அவித்யா பிம்பமும் வடிவம் பெறுகிறது. இப்போ சொன்ன இல்லையா, ஞானம், ஆனந்தம், குளிர்ச்சி, அமைதியெல்லாம் உபாதி தான். அது வடிவம் பெறுது. இருக்கா இல்லையா? பேர் வச்சிட்டோம்ல, ஞானம்னு பேர் வச்சிட்டோம்ல. ஞானமே உபாதின்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? ஞானமே உபாதி தான். முன்னாடி ஞானம்தான் பீக்கில் இருக்கு அப்படின்னு சொன்னோம். சரியே கிரியே யோகம் ஞானம் மேலே இருக்குது. இந்த ஞானங்கிறது இப்போ சட்டையாக இருக்குங்கிறத சொல்ல வரும். பிரம்மத்தினுடைய சட்டை, வடிவமில்லாத வடிவம், உபாதியற்ற உபாதி. ஏன்னா இதை சொருப்புன்னு சொல்ல முடியல. ஞானத்தையும் அமைதியையும் குளிர்ச்சியையும் ஆனந்தத்தையும் சொருப்புன்னு சொல்ல முடியல. மயம்னு சொல்ல வேண்டியது. எதோட மயம்? அந்த பிரம்மத்து புனிதத்தினுடைய சட்டைகளாக இருக்கிறது. அதனால் வடிவம் இல்லை, ஆனால் அது உபாதி. அது புரியுதா? இது புரிஞ்சாலே அவ்வளோதான், வேறு மேட்ரு ஒன்றும் கிடையாது, எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ இந்த புனிதம் இறைவன் கொடுத்த வரம். ஏன்னா ஏற்கனவே புரிய வச்சார், ஃபஸ்ட்டே புரிய வச்சுட்டாரு, 1 மாதத்துக்கு முன்னாடியே புரிய வச்சுட்டாரு. மந்திரம் இப்போ தான் வருது. எத்தனாவது மந்திரம்? 16வது மந்திரம். இன்றைக்கி தான் எழுதினேன் இந்த மந்திரம். இப்போ புனிதத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு சொல்லியாச்சு. பொருந்துதா? பிரம்மத்துக்கு பொருந்துதா? அமைதியை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், உன்னை உணர வைக்கலாம்.
ஆனந்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், உன்னை உணர வைக்கலாம். குளிர்ச்சியை, புனிதத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்னது அது புனிதம்? அதுதான் அதிஷ்டானம். அது எப்படி இருக்கு? நல்ல எண்ணமாக இருக்குது, நல்லா இருக்கணும்னு இருக்கேன், நல்லா இருக்கணும் அப்படின்னு இருக்குது. இது புரிதலுக்காக தான் சொல்கிறேன். இதுவே ஃபைனல் இல்லை. அடுத்த மந்திரம் வந்து இதை விட மேலான கருத்தை சொன்னால் நம்ம அடுத்த ஸ்டெப்பு போவோம். இது வரைக்கும் ஞானிகள் சொன்னது இருக்கிறதா சொல்கிறேன், இருக்கிறபடி சொல்கிறேன். மந்திரத்தில் என்ன இருக்கோ அப்படியே சொல்கிறேன். புரிதலுக்காக இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறேன். இந்த மந்திரங்களை கடந்து போனதுக்கப்புறம் திரும்ப 2வது ரவுண்டு இதை சொல்லுவேன், விசாரம் பண்ணுவாங்க. அப்போ நல்லா புரியும். இப்போ புரியல, லைட்டாக புரிஞ்சிருக்குன்னு, லைட்டாக புரிஞ்சாலே போதும். இன்ட்ரோ கிளாஸ் தானே இது. விசாரத்தில் இதில் தத்துவமசியில் திரும்பவும் இந்த மந்திரங்கள்லாம் வரும். அப்போ இன்னும் க்ளீனாக புரியும். முதல்ல எல்லாத்துக்கும் இன்ட்ரோ அவசியம். இந்த அளவுக்கு பொறுமையாக எவன் உட்காந்து கேட்க போகிறான்? அதனால தான் வேதாந்தம் புரியலைங்கிறான், கடவுள் புரியலைங்கிறான். இதான் இப்போ இதோட எக்ஸ்பிளைன் எப்படி பண்ணுவாங்க? ஒரு வார்த்தையை மறுக்க முடியாது. அது சொல்லக்கூடிய என்ன அதில் ஒரு பெரிய தவறு இருக்குன்னா, உதாரணங்கள் அது கொடுத்ததுன்னா நல்லாயிருக்கும், மக்களுக்கு ஈஸியாக புரியும். உபநிஷத்து எல்லாத்துக்கும் உதாரணம் கொடுக்கறது இல்லை, ரொம்ப ரேராக தான் உதாரணம் கொடுக்குது. அதனால் இது ஒரு பெரிய அற்புதம் தான் நான் சொல்வேன். உபாதி அது வந்து உதாரணத்தை கொடுத்துச்சுன்னா இதுன்னு உதாரணத்தை கொடுத்தா யாருக்கு எந்த டவுட்டும் அதுதான் அது சூட்சுமமாக வச்சுருக்கு, அதை தான் பிரம்ம ரகசியமாக வச்சுருக்கு. அந்தளவுக்கு நீ என்ன புரியலையா எனக்கெல்லாம் இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா 1 செகண்டில் புரிஞ்சிச்சு. அப்படி டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் ஆச்சு, டகாலில் பிடிச்சிட்டேன். உடனே சுவாமி திருவடியை ஒரு தொட்டு கூப்பிட்டேன். அந்த கட்டை வரல சுவாமி இடது கால் தொங்க விட்டுருப்பாங்க. சண்முகர் சொல்கிறேன், 1 செகண்டு தான், ஒரு ஃப்ளாஷ் தான். திரும்ப நம்ம பேசுவோம். இந்த மந்திரத்தை நாளைக்கு ஆரம்பிப்போம். முன்னாடியே நினச்சேன், 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே. சரி 10 நிமிஷம் முன்னாடி முடிக்க வேண்டாம்னு நினச்சேன். சரி நீங்கள்லாம் முகம் மாறுறீங்க, அதனால் 16வது மந்திரம் 15 வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நாளைக்கு 16லேருந்து பார்க்கலாம். எத்தனை ஆரம்பித்தோம்? 13, 14, 15 3 மந்திரம் தான். பரவாயில்ல, சந்தோஷம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு